வீட்டை திறந்து போட்டு இந்த மாமியார் கழுவி எங்க போச்சே? ஏமா ஏமா என்ன கிடங்கு நடக்குது? பரவாயில்ல, வாழ்க்கை நல்லா முத்தி போயிருக்குது. 15 ரூபாய் விற்கலாம் ஒன்று ஒன்று. இப்படி சேர்த்து மணி பாட்டிக்கலாம். 1 2 3 4 எப்படியும் ஒரு 60 70 காய் இருக்கும் பொழுது ஒன்று 15 ரூபான்னு போட்டா கூட எங்கேயோ போகுது. அதிகா உன் காட்டுல மழை தான். இவை போந்தா வெளியில கத்திரிக்காய் வேண்ட கடந்து மாடு இடு மேஞ்சி போச்சான்னு தெரியல. நான் அதிகா சீக்கிரமா வந்துட்டு இருக்கேன். ஏத்த கதை எப்படி பாப்பா பேன் கந்து போட்டு எங்க போனீங்க? உள்ள சமையல் ரூம்ல தான் இருந்தேன். தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. அதை டீ போட்டு குடிக்கலான்னு போனேன். வெளியில இருந்து அத்தை அத்தை அத்தைன்னு கத்துறேன். உங்களுக்கு சுத்தமா காதே கேட்கல. சரி இருந்து பார்த்துட்டு நானே இந்த வாழைப்பழத்தை தூக்கி வந்துட்டேன். என்ன வெயிட் தெரியுமா? என்ன உங்க அண்ணன் கொடுத்தாச்சரா? கொடுப்பாங்க அப்படியே. நான் கேட்டு வாங்கி வந்துருக்கேன். அப்படியே தங்கச்சி பாசமா தூக்கி கொடுப்பாங்க பாரு. 12 பேர் நானே வாங்கி தந்து கேட்டு வாங்கி வந்துருக்கேன். எப்படியோ ஒன்று கொடுத்தாங்களே. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட நாள் ஆகுது. 2 வாழைக்காய் எடுத்து பஜ்ஜி போடுறேன். இருங்க தொடாதீங்க. பஜ்ஜி போடுறதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் நானே. அப்புறம் வேலை திட்டியா பழுக்க வச்சு வாழைப்பழமாக்க போறியா? ஐயோ இதுங்களை வச்சு என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒன்றும் பழக்க வைக்கிறதுக்கு ஒன்றும் வாங்கினா இல்லை. ஒரு காய் 15 ரூபாய் விற்க போறேன். ஒரு 60 70 காய் இருக்குது. வித்தா எவ்வளோ காசு வரும் பாருங்க. விற்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வாங்கிட்டியா? 2 காய் கூட வீட்டுக்கு பஜ்ஜி சேர்த்துக்க. ஒரு காய் 15 ரூபா, 2 காய் 30 ரூபா கொடுத்துட்டு தொடுங்க வாழைக்காவை. என்ன சொந்த வீட்டுக்கே காய் வந்து காசு கொடுத்தா வாங்கணும்னு சொல்ற பத்தியா? உன்ன மாதிரி மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அத்தை வரவு செலவுல கொடுக்கல் வாங்கல வியாபாரத்துலாம் வந்து சொந்த மந்தெல்லாம் பார்க்கவே கூடாது. எங்க அக்கா சொல்லிச்சு கல்ல. அதனால இப்போ வந்து நான் ஒரு வியாபாரி, வாழைக்காய் வியாபாரி. என்கிட்ட நீங்க காசு கொடுத்தா வாழைக்காய் வாங்கணும். எடுங்க 30 ரூபா. கடையிலே ஒரு காய் 10 ரூபா தான் வைக்குது. அங்கே 20 ரூபா தான் 2 காய். உன்ட்ட 30 ரூபா கொடுத்து நான் வாங்கணுமா? போங்க பாதி காயா பழமா இருக்கும். செங்காயா வாங்கி வந்து பஜ்ஜி போடுங்க. நல்லா பழத்துல பஜ்ஜி விட மாதிரி இருக்கும். எங்க அண்ணன் இதுக்கு வந்து இயற்கை உரத்துல வளை வச்ச வாழைக்காய். இது மருந்து எதுவுமே போட மாட்டார். சேர்க்க மருந்து. அதை விட்டு மருந்து போட காய்கறி வேணும் சமைக்க போறீங்களா? போங்க. உங்களை யாரால காப்பாற்ற முடியும்? என்னமோ சொல்லி பயமுத்துறல. சரி வெளியில வெண்டைக்காய் கத்திரிக்காய் வச்சிருக்கேன். வாங்க தூக்கி வரலாம். இல்ல 2 வாழைக்காய் குடி பஜ்ஜி போட்டு தரேன். 30 ரூபா கொடுங்க தரேன். ஏமா என் புள்ள வந்த பிறகு வாங்கி தரேன். இப்போ கொடு. சரி கத்தி வந்து எடுத்துக்கங்க. வெளியில வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் கட்டிட்டு வரலாம். நேரம் மாடு மேஞ்சிட்டு போயிச்சான்னு தெரியல. இந்த சதீஷும் சஞ்சயும் பார்த்து சொன்னேன். அது நேரம் விளையாட்டு ஓடிட்டு இருக்காங்க. மொத்த காயம் இன்னைக்கே வித்து காசாக்கிடணும். வாங்கத்த பால் வச்சுட்டு வந்து அடுப்புல ஸ்லோ பண்ணிட்டு வரேன். என் வந்தால் இவ்வளோ தூக்கி வர வேண்டியது. நம்மள வேலை வாங்கலாம் இவ்வளோ தூக்கமே வரதுமா? பரவாயில்ல மாமியை வீடா சுத்தமாக தான் வச்சுக்குது. ஏமா எவ்வளோ வெயிட் ஒன்று என்னடி எல்லாத்தையும் நீ எடுத்துருந்தியா? கேஸ் ஸ்லோ பண்ணிட்டு வர சொல்லி 7 மதியத்துக்கு வாங்க. நான் வெளியே நின்று இருக்க வெயில. என்னது இது? வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் இளநீர். அண்ணன் தோட்டத்தையும் காலி பண்ணி வந்து பொழுது குட்டவங்களே வாய முடியும் தான் கொடுத்தாங்க. இது எப்படி பேசுது? எங்க அண்ணன் தோட்டத்தையும் காலி பண்ணி வந்துட்டேன். நீ பாத்தீங்க இந்த காயில வச்சு என்ன பண்ண போறேன்? ஊர்ல போறவங்களுக்கு வரவங்களுக்குலாம் தானமா கொடுத்துலான்னு இருக்கேன். இது நீ எல்லாருக்கும் தானமா கொடுக்க போற? தெரியுதுல கொடுக்க மாட்டாங்கன்னு. இதெல்லாம் வித்து இப்போ காசு ஆக்கணும். நானே இன்னும் 1/2 மணி நேரம் டைம் போய் வித்துட்டு வரேன். ஏன்டி உனக்கு இது தேவையில்லாத வேலை? உங்க அண்ணன் எத்தனை கடையில கொடுத்து காசு ஆக்கிருப்பாரு சந்தையில. அவர் குழப்பம் மண்ணலி போட்டு முத்தத்தி வாழ்ந்துட்டீங்க. ஏன் என் அம்மா விட்டுது? என் அண்ணன் மடத்தை நம்ம என் நாளில் தினக்கூடாதா? எங்க அம்மாக்கு மேலே பண்ணி போடுது நீங்க. சரி இப்போ கொஞ்சம் வெயிலா இருக்குது. ஒரு 4 மணிக்கே போறேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. தண்ணி தெளிச்சு வைங்க. வாடாம இருக்கும். அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ பச்சை மாதிரி ஃபேன் காத்துல வச்சு வாட வச்சிடாதீங்க. இங்க யார் இளநீர் கொடுக்குறாங்க சொல்லிட்டு இவ்வளவு இளநீர் எடுத்து வந்துருக்கா தெரியல. ஆமா குடிக்கவே மாட்டீங்க. எல்லாரும் அப்படி பார்த்துட்டு வச்சுவீங்க. உங்க பிள்ளைதான் வெயில வேலை செஞ்சு கண்ணுல மஞ்சளா இருக்குன்னு சொன்னாரு. அவருக்கு தான் இளநீர் எடுத்து வந்துருக்கேன். டெய்லி 1 குளிக்க சொன்னோம். ஒரு இளநீர் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா கிட்ட விற்கிது. நானே எங்க அண்ணன் கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி வந்துருக்கேன். எடுத்து பத்திரமா வைங்க. உங்க அண்ணன் நீ கேட்டாலே கொடுத்துருப்பாரு. நீ எது கெஞ்சி கூத்தாடின? போங்க இளநீர் உள்ள வைங்க. ரொம்ப முக்கியம். என்னையே உங்க அக்கா கூட எடுத்துருந்தது அது மாதிரி காய்கறிலாம். அது சரியான மக்கு. தம்மத்துல 4 எடுத்துன்னு போயிருக்குது. அது இன்னும் வரல. போயிருக்கேன் அண்ணன் வீட்டுக்கு. நான் தோட்டத்துல இருந்து அப்படியே குட்டியை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்று எடுத்து போன பேக் துணி மணில எங்கடியே அண்ணன் எங்க அக்கா வரும்போது எடுத்துன்னு வரும். அப்படியே புளி தரம் சொல்லியிருக்கேன் அம்மா. அப்படியே எடுத்து நல்லா எடுத்துன்னு வரும். தோட்டத்துல இருந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்தேன். ஆட்டை போட்டு எடுத்துன்னு வந்து அர்த்தமா உங்களுக்கு? உங்க பேசியே இருக்காதீங்க. காப்பி போடுறேன்னு சொன்னீங்க. என்னாச்சியா? காப்பியில் டீ தான் போடுறேன். கொஞ்சம் சூடாக போட்டு எடுத்து வரீங்களா? தலை வலிக்குது. காலையில இருந்து இதெல்லாம் பறிக்கிறதுக்கே டயர்டாகி போச்சு. இதுக்கு இளநீர் எடுத்து வச்சு டீ போட்டு வரேன். சீக்கிரமா வாங்க. ஏமா ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சா அங்கே இருக்குது மொத்தத்தையும் பிராஞ்சின்னு தான் உருவப்படுதா? பாவம் அவங்க அண்ணன் எல்லாத்தையும் இவ்வளோ கொடுத்துட்டு என்னதான் வித்து காசாக்க போகிறா தெரியல. சரி காய்கறி எல்லாத்தையும் நம்ம உள்ள வைக்கலாம். ராணி நீ சரியா பாத்தியா? பார்த்தேன். நான் தான் சொல்றேன். குட்டியிலேருந்து கூட இறங்கிச்சுனே. ஒன்றுத்தையுமே காணமேங்க. ஒருவேளை உனக்கு கனவா இருக்குமோ? நான் தான் பகல்லே கனவு காட்டேன். நான் தான் பார்த்தேன். குட்டியை வந்து நின்றுச்சு இங்கே வாசல்ல. ராதிகை தான் வந்து கூட தூக்கி வந்தது வீட்டுக்குள்ள. நம்ம வரத்துக்குள்ள இங்கே பதிக்க வச்சு போடுறது. உனத்தையுமே காணும். செஞ்சாலும் செய்யும் அது. இரு எங்கன்னா வச்சிருக்கான்னு பார்க்குறேன். என்னடி இருக்கா? இரு பார்த்துட்டு காணும் ஒன்றுத்தையும். அச்சோ இவங்க எப்போ வந்தாலுங்க தெரியல. நம்ம எடுத்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்களா? நல்ல வேலை இவங்க வரத்துக்குள்ள எல்லாத்தையும் துள்ள வச்சிட்டோம். இருக்காடி இங்கே ஒன்றுத்தையுமே காணும். என்னடி தேடுறீங்க? அது ஒன்றும் இல்லை. பூனைக்குட்டி ஒன்று உள்ள ஓடி வந்தது. அதான் எங்கே போச்சுன்னு தெரியல. செடி நிற்க பூனைக்குட்டியா? எப்போ வந்தது உள்ள? என்ன கலர் பூனை? ஒரு ப்ளூ கலர் பூனைக்கா. எது ப்ளூ கலர் பூனையா? வெளியே ஓடி போச்சு போடுறது காணும். இங்கே போயிட்டு இருக்கோம். சரி நீ எப்போ வந்த ஊர்ல இருந்தே? இப்போதான் நீ வந்தனே. என்ன அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க பின்னாடி? வந்துட்டே இருந்தியா அப்பதான்? ஆமாண்டி. உங்க அண்ணன் வீட்டுல இருந்து என்ன ஆட்டை போட்டு வந்தா? எங்க அண்ணன் வீட்டுல இருந்து என்ன ஆட்டை போட்டு போறேன்? நானே அங்க இருந்து சண்டை போட்டு வந்தேன். ஒண்ணுமே எடுத்து வரல. இப்படி போய் சொல்லுது பாத்தியா? நான் தான் பார்த்தனே குட்டியை கூட இறங்கிச்சே. இப்படி போய் சொல்லுதுடி. அப்படியா? ஆமா. இதை சும்மா விடக்கூடாது. என்னாச்சு? எதுக்கு உனக்கு உங்க அண்ணனுக்கு சண்டை? எங்க அண்ணன் நல்லா வந்தா என் அன்னிக்கறி தான். சும்மாவே நாத்தனாரங்களை பார்த்தா பிடிக்காது அதுக்கு. இதெல்லாம் அவளை கலரி விட்டு சண்டையை இழுத்து விட்டுச்சு. அதான் சண்டை போட்டு நான் பட்டு வந்துட்டேன். ஜோ பாவம். கோமதிக்கா என்ன வரலையா? ஆமா வீடு பூட்டி இருக்கு. என்ன வரலையா? நான் தான் சொல்றேன் சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அது எப்போ நீ எதுவும் இல்லை எனக்கு தெரியல.
சரிடி எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன். அப்போ எங்களை வெளியில் போன்னு சொல்கிற நீ. சரி உங்களுக்கு பேர் அப்படி சொல்லுவேன் நானே. எந்த சாப்பிட்டு போங்கடி, நீ ஏன் படுத்து ரெஸ்ட் எடுக்க போற சொல்ற? நாங்க எங்க இருந்து சாப்பிட்றது? தென்னால நீ உங்கள் அக்காவை இல்லையா? இந்த தெருவே விரிச்சடி போயிருந்தது, நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம். ஆமா, எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு தெரியுமா? ஏண்டி ஒரே ஒரு நாள் தானே நாங்கள் இல்லை ஊர்ல, நாங்கள் 10 நாள் அடி இல்லை. ஆமாம், நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் போகிறதே எங்களுக்கு ஒரு யுகம் போகிற மாதிரி இருந்தது. எனக்கும் அப்படிதான் இருந்தது, நீங்க இல்லாம. உங்களை எப்போ பார்க்க போறேன் இருந்தா அந்த ஓடியே வந்துட்டேன். நம்ம மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா? நம்ம இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்கவே முடியல. நம்மளை பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்குது. எங்கள் அண்ணன் வீட்டில் பொறுமையாக இருந்துட்டு வந்திருந்தேன்னா அங்கே வந்து காய்கறி எடுத்து வந்திருப்பேன், உங்களுக்கு 4 நாள் கொடுத்துருப்பேன். நல்லா சண்டை போட்டு ஓடி வந்துட்டேன், எதுவுமே எடுத்துன்னு வரல. உங்களுக்கு நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, எவ்வளோ நல்ல மனசு பத்தியா ராதிகாக்கு. உன்ன மாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும்? இன்னொரு நாளைக்கு போனா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னா உங்க அண்ணன் வீட்டு கதைகள் சூப்பரா இருக்கும். சரி, கொஞ்சம் எடுத்து வந்து கொடுப்பேன்னு பார்த்தேன். இவங்களுக்கு ஓசி எடுத்து வந்து கொடுக்குறதுக்கு தான் நாலு இந்த கோமை எடுத்து கொடுத்து நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குதுங்க. என்னக்கா பலமா யோசிக்கிற போல இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வருத்தப்படுறேன். உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே சொல்லிட்டு. சரி ரொம்ப வருத்தப்படாத, படுத்து ரெஸ்ட் எடு. அப்புறமா வர என்ன கோமதிக்கு வந்த பிறகு இருந்து சாப்பிட்டுட்டு போங்கடி. வேணாம், நீ உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற. சரி, நான் வேணாம் போலாம். பாவம் ராதிகா. இந்த ராதிகா காஃபி நேடி காய்கறி எடுத்து வச்சியா? ஐயோ, இந்த மாமியார் கிளி வர வாய்ச்சி சும்மா இருக்க மாட்டேங்குதே. நீங்களா எப்படி வந்தீங்க? நாங்கள் வந்து 10 நிமிஷம் ஆகுது. உங்க மன்மகத்தை உங்க அண்ணன் வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துன்னு வரலையாமே, சண்டை போட்டுட்டு வந்திருக்குதாமே. அப்படியா? அவங்க அண்ணன் எதுவுமே கொடுத்தாண்டாம சண்டை போட்டு அமைச்சிருக்காரு. பாவம், அதுவே வருத்தத்தில் இருக்குது. என்ன ட்ராமா பண்ணி வச்சிருக்கா தெரியலையா? சரி, உங்க மாமியார் காஃபி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாரு, குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. சரிடி. நான் போய் பார்க்க உள்ள என்ன வச்சிருக்கேன். ஏன் மாத்திரியா? ஐயோ, இவ எங்க உள்ள ஓடினுக்கா? அடிப்பாவி, இவ்வளவு வச்சுக்கினே என்ன ஏமாத்திரியா நீ? இது உனக்கு இப்ப இருக்கு பாரு. இது என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? கத்திரிக்காய், வாழைக்காய், உள்ள வேற வெண்டைக்காய், இளநீர் எல்லாமே இருக்குது. எதுவுமே எடுத்துன்னு வரலன்னு நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கு. ஐயோ, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாலே. சரி ராதிகா, காஃபி குடி. ஆமா, இப்ப காஃபி ரொம்ப முக்கியம், உள்ள எடுத்துன்னு போங்க. நான் என்ன பண்ணேன்? ஏன் நீ படிக்கிறேன்? நீ போய் சொன்னா நீ மாட்டிக்கின. நான் என்ன பண்ணேன்? எதுக்கு போய் சொல்ற? உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீ எடுத்து வந்து சொல்லு, எடுத்து வந்து சொல்லு. நீங்க வந்து உள்ள போறீங்களா? நம்ம கிட்ட தான் கத்துவா. இவ்வளவு காய்கறி எடுத்து வந்திருக்கேன், எதுக்கு எங்ககிட்ட எதுவுமே எடுத்துன்னு வரலன்னு சொன்னேன்? இது வந்து எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் கொடுத்து அமிச்சாங்க. பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும், வாயை திறந்தாலே பொய். ஏன் நீ எடுத்து வந்தா சொன்ன அண்ணா உங்ககிட்ட வந்து வாங்கி போயிட்டு போறோமா? இல்லடி, எங்க அண்ணன் கிட்ட வந்து விற்கிறதுக்காக வாங்கி வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சா ஃப்ரீயா கேட்பீங்க. பாத்துக்கோ, நம்மள எவ்வளவு மட்டமா நினைச்சிருக்காது. எப்ப பாரு இதுக்கு இதே வேலை தான். நாங்கன்னா யார் வீட்டுல எல்லாம் ஊசில கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு சுத்தி கிடக்குறேன். பரவாயில்ல, திருந்துட்டு இருக்கிறாங்க. ஏடே, வாழைத்தார மட்டும் தூக்கிக்கோ. நமக்கு இந்த கத்திரிக்காய் வெண்டைக்கலாம் வேணாம். என்ன கூட தேவையில்ல. ஒரு மழை மருந்து சொல்லி பிடிச்சிக்கோ. வாழைக்கத்துமே பஞ்சு போலவா? என்ன பேன் பாக்குற? வாழைத்தார தூக்கிட்டு போயிடுவான்னு பாக்குறியா? ஏடி, நானே ஒரு காய் 15 ரூபாய் விற்கலாம் சொல்லிட்டு வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா ஒரு 2 மட்டும் எடுத்துன்னு போகிறேன். பரவாயில்லையே, பெரிய மனுஷன் 2 காய் எடுத்துன்னு போக சொல்லுது. ஒன்னு 15 ரூபா, 30 ரூபா கொடுத்துட்டு எடுத்துன்னு போங்க. அப்ப நீ ஃப்ரீயா கொடுக்குறேன், காசுக்கு தான் கொடுக்குறேன். ஆமா, நீ நானே வியாபாரம் பண்ணுறதுக்கு எடுத்து வந்துக்கிறேன். ஃப்ரீயா கொடுக்குறதுக்கு எடுத்து வந்துக்கிறேன். காய்கறி விற்கிற விலையில உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு மைண்ட் எடுத்து உள்ள எடுத்து வச்சேன். திருப்பி வந்து வச்சிருக்கீங்க திருப்பி. எங்க கிட்டே காசு கேட்குறியா நீ? ஆமாடி, காசு கொடுத்துட்டு எடுத்துன்னு போங்கடி. எவ்வளவு தைரியம் உனக்கு? தைரியங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? வியாபாரத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிலாம் முக்கியமே கிடையாது. காசு கொடுத்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓ, நீ எவ்வளவு பெரிய வியாபாரி ஆயிட்ட. ஆமா, நானே கேட்டீங்க பாரு, நம்ம எவ்வளோ ஃப்ரெண்டுங்க, எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நமக்கே வந்து அது காசு கொடுத்துட்டு காய்கறி எடுத்துணும்னு சொல்லுதுன்னா பார்த்துக்கோ, எவ்வளோ ஒரு கல்லஞ்சி காரியா இருக்குன்னு. ஆமா, நீ எங்கள் அக்கா மாதிரி வாரி கொடுத்துட்டு உட்காந்து சொல்றியா? வேணா ஒரு காய் 15 ரூபாய் விற்கிறேன், உங்களுக்காக வேணா 10 ரூபாய் கொடுக்குறேன். அவ்வளோதான் பண்ண முடியும், ஃப்ரீயெல்லாம் தர முடியாது. அதுக்கு நாங்கள் காசு கொடுத்து கடையிலே வாங்கிப்போம். உங்ககிட்ட எதுக்கு வாங்கினா? சரியா சொன்னேன். கடையில் வாங்க காசு கொடுத்து வாங்க போறீங்க, அதை என்கிட்ட வாங்குங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அது அப்பாற்பட்ட பிரச்சனை. வியாபாரம்னு வந்துட்டு வச்சுக்க, காசு தான் முக்கியம். அப்போ காசு மட்டும் என்ன போதுமா? போதும். நீ பாரு, காசு மட்டும் என்ன போதுமா? இதுக்கிட்ட இருந்து ஒரு பொருள் நம்ம வாங்க தேவை, நம்ம கடையில் போய் வாங்கிக்கலாவா? ஏண்டி, வாழைக்கெல்லாம் நல்லா முத்தி போயிருக்குதுடி. பஜ்ஜி போட்டு செம்மையா இருக்கும். 2 மட்டும் வாங்கிக்கலாம். அதான் 10 ரூபாய் தரேன்னு சொல்லுதுல ஒரு வாழைக்கா. மான கட்டவளே, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஃப்ரீயா தராம காசு கொடுத்து வாங்கி போட சொல்லுது. காசு கொடுத்து வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்த போறியா? என்னடி சொல்ற? கோமதி அக்கா நேரத்தை அதுக்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படியே சொல்ற? வா போலாம். உனக்கு வேணா ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் கிடையாது, காசு தான் முக்கியம் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். நாங்கள் கோமதி வரட்டும், அதுக்கிட்டே ஃப்ரீயாக வாங்கிக்கிறோம். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்து அதெல்லாம் கெடுத்து வச்சுக்கிட்டே போங்க. எத்தனை ரூபா வாங்கிக்கோங்க. வாராடி, நம்ம போகலாம். விஷம் எப்படி விஷமா இருக்கு பாரு. ஏமாத்தி 4 காய் எடுத்துன்னு போலாம் பார்த்தா விட மாட்டேங்குதே. வா போலாம். இனிமே இது கூட சவகாசம் வச்சுக்கூடாது, இதுல ஒட்டு ஒரே வச்சுக்க கூடாது. ஆமா, கோமதி வரட்ட போட்டு கொடுக்கலாம். இனிமே யாரா இருந்தாலும் ஓசில எந்த ஒரு பொருளை கொடுக்க கூடாது. ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் கம்மி பண்ணி கூட பொருள் கொடுக்கலாம். நல்லா வாட்டப்பட்டு போய் தெரியுதுங்க ஓசில வாங்கி இவங்களுக்கு ஓசில கொடுக்குறது. எங்க அண்ணன் கிட்ட நான் வாங்கிருக்கேன். வித்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுதுங்க. கஷ்டப்பட்டு எடுத்து உள்ள வச்சேன், திரும்பி வந்து வச்சு போயிருக்காங்க பாரு. உங்களுக்கு இதே வேணாமா? ஒரு பொருள் இவ்வளவு தெரியாம எடுத்துட முடியல. உள்ள வெளியிலே உட்காந்து யார் நடத்துறாங்க, யார் நடத்துறாங்க பார்த்து கலங்க. அத்தை, காஃபி எடுத்துனாங்க. காஃபி யார் போட்டாங்க? டீ தான் போட்டிருக்கேன். சரி, ஏதோ ஒன்று கொடுங்க. என்ன உன் ஃப்ரெண்டுங்களாம் வந்தாங்களா? உங்களுக்கு ஒரு 2 காய் கொடுத்தா வேண்டியதானே வளர்க்கலாம் கத்திரிக்கலாம். நல்ல கதையா இருக்கே. இவங்களுக்கு கொடுக்குறது தான் எங்கள் அண்ணன் கிட்ட சண்டை போட்டு வாங்கி வந்து வச்சிருக்கேன். கோமதி கதை நல்லா கொடுத்து கெட்டு வச்சிருக்காதுங்களா? நல்ல காய் தான் வந்துருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான காய், நல்ல இயற்கை உரம் போட்ட காய். காசு கொடுத்து வாங்கி போடாது, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி போக மாட்டாங்க. ஓசியில் கொடுப்பாங்களா சுற்றி நடப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க, கொடுத்து அனுப்ப வேண்டியதானே.
கொடுத்து நல்லா வாட்டப்பட்டு போயிருதுங்க. ஏன்னா இப்படி கஞ்ச பீஸ் நிறைய இருக்குன்னு தெரியல. கஞ்ச பீஸ் நிறைய இருக்கிறது நல்லது. எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நேரத்தில் போய் உட்கார சொல்றீங்களா? ஏண்டி அவளுங்க எதுனா கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறேன். வியாபாரம் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. சரி சாப்பிட என்ன செஞ்சீங்க? சாதம் மட்டும் தான் வச்சேன். மீன் குழம்பு எப்படி? எங்க அண்ணன் வீட்டுல இருந்து வந்ததா? ஆமாடி, அதையும் அவ்வளோ குழம்பு இருக்குது. நம்ம என்ன பண்றது? தனியாக வாங்கி செய்ய சொல்றியா? குழம்பு நல்லா சுட வச்சு வச்சிருக்கீங்களா? நல்லா சுட வச்சு வச்சிருக்கேன். சரி, நான் எங்க அண்ணன் வீட்டில் சாப்பிடவே இல்லை. காலையில் டிஃபன் சாப்பிடுறதும் சரி, பசி எடுக்குது, எடுத்து வந்து வைங்க. இப்போ வந்து டீ குடிக்கிற, இப்பயே சாப்பிடுப்பியா? டீ அது ஒரு மூலையில் இருக்குது, எடுத்துன்னு வாங்க. அவனுக்கு பசி கண்ணு கட்டுதுன்னா கேள்வி கேட்டுப்பீங்க. சரி, பசங்களுக்கு கொள்ள கொடு, பசங்களுக்கு போடலாம் சாப்பிட. சரிங்க, அது எடுத்துன்னு கூப்பிட்றேன். ஏன் உங்களுக்கு ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னு தெரியல. காலையில் கொஞ்சம் சீக்கிரமா ஏன் ஒரு சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டியதுன்னு ஏன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட சொல்றீங்க? ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு எவ்வளோ காசு செலவாகுது? அதுக்கு தானே உங்களுக்கு குழம்பு கொடுத்தாச்சு. காலையில் சாதம் வச்சு ஒரு சாப்பாடுலாம் கட்டி கொடுப்பீங்க சொல்லிட்டு ஏன் நல்லா தூங்கிட்டீங்களா? ஆமாடி, கொஞ்சம் டயர்டாக இருந்து தூங்கிட்டேன். அலாரம் வச்சிருந்தீங்கன்னா அவர் எழுந்திருப்பார்ல, அவரே சாதம் அடிக்க சொல்லிக்கலாம்ல. எந்த காசுலாம் இப்படி கறி பண்ணுறதுக்குன்னே இருக்கீங்க தெரியல. நான் இங்கே ₹1 ₹2 சேமிச்சு வைக்கலாமான்னு பார்த்துன்னு இருக்கேன். இந்த காய் வித்தா ₹1 கிடைக்குமா, இந்த காய் வித்தா ₹1 கிடைக்குமா? எங்கள் அன்னைக்கு சண்டை போட்டு வாங்கி வந்திருக்கேன். நீங்கள் என்ன ஹோட்டலில் சாப்பிட சொல்லிருக்கீங்க. ஹோட்டலில் சாப்பிட எவ்வளோ காசு? ₹100 ₹150 செலவாகும். இல்லை காலை டிஃபன் 2 பேர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. காசு நான் மாத்திரையே காய்க்குது உங்களுக்கு. வீட்டில் ஆள் என்ன எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்டியா லேட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, மதியம் வந்து சாப்பிடல, நான் சொன்னால் சாப்பாடு வச்சு வைக்கிறேன்னு. அவன் தான் சொல்லிட்டு நான் தூரமாக வேலைக்கு போகிறோமா, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ண முடியும் சொல்ல? கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என் மாமனார் மேலே குறை சொல்லுவீங்க. அவர் தான் எதுவும் வாங்க உள்ள, எதுவும் போக உள்ளன்னு. இந்த மாதிரி சிக்கன் எல்லாமே இருந்தால் எப்படி எதை வாங்க முடியும் சொல்லுங்க? ஒரு பொருள் வாங்கினா காசு தான் வாங்க முடியும். ஏன்னா சும்மா தருவாங்கன்னா நம்மளுக்கு சிக்கனமாக இருக்க போகிறது கிடையாது. அப்புறம் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு சாதம் வச்சிங்க? ஒரு 7 மணி 8 மணி இருக்கும் நடந்துக்கும் போது. ஒரு பொம்பளை 8 மணி இருக்கு தூங்கிருக்கீங்க. அதே நான் வீட்டில் இருந்தால் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுப்பி வாசல் வரைக்கும் குழம்பு வை, அத்தை செய்ய இதை செய்ய எப்படி மாட்டீங்க? வீட்டில் ஆளுலாம் நல்லா தூங்கிருக்கீங்க. கொஞ்சம் டயர்டாக தான் தூங்கிட்டேங்க. அது பெரிய குத்த மாதிரி பேசுனிக்கா. வயசானவ கொஞ்சம் தூங்கக்கூடாதா? தூங்குங்க. வீட்டில் ஆள் இருக்கும்போது தூங்கினா கூட பரவாயில்ல. நீங்கள் நான் வேலை செய்ய போகிறேன். வீட்டில் ஆள் இருக்கும்போது தூங்கி இந்த மாதிரி ₹300 எனக்கு தண்டனை பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ₹300 இருந்தால் ஒரு நாள் குடும்பத்தை ஹோட்டலில் இல்லை, இன்னைக்கு சம்பாதித்து ஹோட்டலில் சாப்பிட்டு வரப்போறாரு அவர். ஒரு நாள் தண்டி சாப்பிட்டு விடு. இன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் அப்புறம் ஹோட்டல் சாப்பிட நல்லா இருக்கு, எப்படி சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலே சாப்பிட முடிவு பண்ணிடுவாங்க. இந்த சூச்சமெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வெளுத்த பாலா இருங்க. வெளுத்ததெல்லாம் பாலா இருக்க சொல்றீ. நம்ம லூஸ் மாதிரி பேசின பாப்பா. சரி, போய் சாப்பிட எடுத்துனுங்க. எம்மா கஞ்ச பிசினா எப்படி கஞ்ச பிசினா இருக்கமா? கூட வந்தவங்களுக்கு ஒன்றும் தரமாட்டா, ஃப்ரெண்டுங்களுக்கு ஒன்றும் தரமாட்டா, அவளுக்கு கொடுத்த மாட்டா வாங்கி வச்சுப்பா. நம்மளே ஒரு நாள் குழம்பு செலவு மிச்சம் பண்ணலாமா, 2 நாள் குழம்பு செலவு மிச்சம் பண்ணலாமா சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வீட்டு குழம்பு கொடுத்தாச்சா இதுங்க வாட்டாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்குதுங்க. நம்ம தான் இங்கே பார்த்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதுங்க நல்லா தம் தான் செலவு பண்ணி சுற்றி இருக்குதுங்க. சதீஷ், சஞ்சு உள்ள வாங்க, கை கல்லாம் கழுவிடு. வந்தால் வீட்டுக்குள்ள வரப்போது, வெளியிலேயே விளையாடி நிற்குது. வந்து எவ்வளோ ஆகுது? சாப்பிட்டு போய் விளையாடுங்க வாங்க. என்னம்மா கூப்பிட்டீங்க? என்ன சஞ்சுங்கிறா? அம்மா அவ வேலை நிற்காமா, அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொன்னா வர மாட்டேங்கிறாமா. அதுக்கு தான் ரொம்ப திமிரில் இருக்குது. சரி, கை கல்லாம் கழுவி சாப்பிடலாம். அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாமா? பசி எடுக்கலாமா எனக்கு? பசி எடுக்காது. காலையில் எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு சாப்பிட்டோம் இட்லி. மணி ஆகுது, மணி 2 ஆக போகுது. போய் சஞ்சய் கூட்டு வா. சொன்னா கேட்க மாட்டேங்க. போ நீ சொல்றது நான் கேட்குற காலம் இருக்கு இன்னும். அதுக்கப்புறம் கேட்குறேன் போ. இப்போ நீ என் பேச்சு கேளு. சஞ்சய் அம்மா கூப்பிடுறாங்க வாங்க. இவன் சொல்ற பேச்சு நான் கேட்கணுமா? முளைச்சு 3 இடம் உள்ள பத்தியா கதையா? மாமியார் கேள்வி என்ன பண்ணுற சாப்பிட தரோமா? சஞ்சய் அம்மா கூப்பிடுறாங்க உள்ள வா. எதுக்குடா கத்தினே இருக்க? விளையாடி தானே இருக்காங்க. அம்மா சாப்பிட்டு வேலை சொன்னாங்க. எனக்குலாம் சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லு. அப்போ விளையாடுறதுக்கு போறேன். இங்க பாரு, ஒழுங்கா நீ சொல்லிட்டு போ, நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடா. 2 பேரும் ஆரம்பிச்சீங்களா சண்டை போறதுக்கு? அம்மா சஞ்சிக்கு சாப்பாடு வேணாமா, அவ வந்து விளையாட்டுக்கு போறலாம். நான் எப்படா அப்படி சொன்னேன்? இப்பதான் சொன்னியா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா நான் அப்படி சொல்லல, சாப்பிட்றதுக்கு அம்மா கூப்பிட்டாங்களா, சரி கை கால் கழுவலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவன் வந்து கை கால்லாம் கழுவ முடியாது, நான் கை கால்லாம் கழுவாம அப்படியே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாமா. ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா 6 மாடல பல்லு விளக்குதா, கை கழுவுதா, கால் கழுவுதா, குளிக்குதா அப்படின்னு கேட்கறாமா. அடி பாவி, நான் எப்படி கேட்டேன் அந்த மாதிரிலாம்? அவன் ஆடு மாடுதான், அவனுக்கு எதுக்கு ஒரு ட்ரெஸ் கூடன்னு தெரியல. ஆடு மாடு மாதிரி எதுவுமே போடாம சுத்தணும். அவன்லாம் ஆடு மாடு பல்லு வளர்க்கலன்னா நீ வளர்க்க மாட்டியா? இனிமே நீ ஆடு மாடு மாதிரி யாத்திரை எடுத்துன்னு அதை வெளியில கட்டி போட்டு வச்சுக்கோ. அவனே அதே மாதிரி வெளியில கட்டி போட்டுறேன். அம்மா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லம்மா. அம்மா சொன்னாமா நீங்க வந்தோன்னு மாத்தி பேசுறாமா. பள்ளி எதுக்கு பள்ளி இந்த மாதிரி பேசுற? நீ அடி வாங்க போற பாரு. இப்போ என்கிட்ட பாத்துக்குமா வேணா அடிக்க போறானாமா. இந்த தங்கச்சி பாப்பாவில கை வச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நீ அம்மா அவ சும்மா சொல்றாமா, நான் கையில கழுவிடாம வந்துட்டேன். போய் சொல்றாமா, நான் கூப்பிட்டதுக்கே வர மாட்டேன்னு தான் சொன்னாவன். திரும்பவும் போய் 2 பேரும் போய் கை கால நல்லா சோப் போட்டு கழுவிடுவாங்க, மூஞ்சில நல்லா கழுவிடுவாங்க. இவ்வளவு நேரம் மண்ணில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு சாப்பிட வரும்போது கை கால கழுவாம வரீங்க. ஐயோ நான் கழுவிட்டேம்மா. பொய் பள்ளி அவ்வளவுதான். நீ முன்னாடி கழுவிda கூட பரவாயில்ல, 2வது போய் கழுவினா போ. இந்த பள்ளியோட பேச்சு நம்பியா, இந்த புள்ளியோட பேச்சு நம்ப மாட்டீங்கல்ல நீங்க? அதெல்லாம் நம்ப முடியாது. போ எல்லாம் உன்னால வருதுடி. வா கேன்சல் தண்ணி மொண்டு கொடு, கை கால் மூஞ்சிலாம் கழுவுனா. போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. போ ஏய் சண்டை போடாம சீக்கிரம் வாங்க. எப்பா இதுக்கு பஞ்சாயத்து பண்ணியே எனக்கு வயசு ஆயிப்போது, டயர்ட் ஆயிப்போது. எங்க பட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், போய் காய்கறி எடுத்துட்டு வரலான்னு பாக்குறேன். எங்க முடியுது? இதுங்கிட்ட கத்தியே தொண்டை தண்ணி வத்தி போகுது. அத்தை கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரீங்களா? வரண்டி உட்காந்து வரேன். அந்த வறுத்த மீன் கொஞ்சம் சுட வச்சு எடுத்துனாங்க. அப்படியே நித்த நெல்லு சோறு நெய் மணக்க கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடி, நெஞ்சிக்குள்ள அந்த நினைப்பு வந்து இழுக்குதடி. நேத்து வச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு என்ன டேஸ்டா இருக்கும்.
பெண் பிறந்தது